கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரியில் இயங்கும் ஈஷா யோகா மையத்தில் கீதா, லதா ஆகிய தங்களது 2 மகள்களை வலுக்கட்டாயமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் என்பவர் போலீசில் புகார் அளித்தார். இதை ஈஷா யோகா மையம் மறுத்ததை அடுத்து தங்களது மகள்களை மீட்டு தர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் காமராஜின் மனைவி சத்யஜோதி ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் மற்றும் நீதிபதி ஆர். மகாதேவன் அடங்கிய அமர்வு கோவை மாவட்ட நீதிபதி நேரில் சென்று விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இதனையடுத்து கோவை ஈஷா யோகா மையத்தில் சகோதரிகள் கீதா மற்றும் லதாவிடம் மாவட்ட நீதிபதி நேற்று முன்தினம் விசாரணை நடத்தினார். அந்த அறிக்கை இன்று சீலிட்ட உரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தங்களது சொந்த விருப்பத்தின் பேரிலேயே ஈஷா யோகா மையத்தில் தங்கியுள்ளதாக சகோதரிகள் வாக்குமூலம் அளித்துள்ளதை அவரது தந்தை காமராஜிடம் தெரிவித்து தலைமை நீதிபதி அமர்வு 18 வயது நிரம்பியவர்கள் தங்களது வாழ்க்கையை தீர்மானிக்க முழு உரிமை உள்ளது என்று தெரிவித்தது. எனவே அவர்கள் பெற்றோருடன் செல்லுமாறு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று தெரிவித்த தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் அமர்வு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. மேலும் பெற்றோர் என்ற முறையில் மகள்களை சந்திக்க விரும்பினாலோ தங்களது குடும்பத்துடன் செல்ல கீதா, லதா விரும்பினாலோ அதற்கு ஈஷா யோகா மையம் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.